உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் தான் உங்கள் ரூபா பிரகாஷ். சரிகமபா நிகழ்ச்சியை பற்றித்தான் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பரிமாறலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த வாரம் கேப்டன் ரவுண்ட் நடந்தது. வழமை போல சரிகமபா நிகழ்ச்சியில் கேப்டன் ரவுண்ட் வந்து மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வருடம் போல இந்த வருடமும் இந்த கேப்டன் நினைவாக 100 மூட அரிசி இந்த நிகழ்ச்சி சார்பாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற கண்டஸ்டன்ட் சார்பாகவும் நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர்கள் அந்த நிகழ்ச்சியில் பின்புலத்தில் உழைக்கின்றவர்கள் நடுவர்கள் எல்லோரும் சார்பாக 100 பேக் அரிசி கொடுத்திருந்தாங்க. மிக சந்தோஷமான மிக பெரிய விஷயம். இந்த சரிகமபா நிகழ்ச்சியானது எதற்காக எல்லோராலும் கொண்டாடப்படுகிற நிகழ்ச்சி என்றது இது ஒரு உதாரணமான வீடியோ. இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு காரணமான ஒரு விடயமாக இதை சொல்லலாம். ஒரு வறுமைப்பட்டவர்களுக்கு அல்லது கஷ்டப்பட்டவர்களுக்கு தினமும் ஒரு அன்னதானம் வழங்குகின்ற அந்த கேப்டனுடைய கோயிலில் தினமும் அன்னதானம் வழங்குகின்ற அந்த ஒரு விஷயம் ஒன்று நடைபெற்று வருகின்றது. அதற்கு பங்களிப்பதற்காக கடந்த வருடம் 100 மூடை அரிசி வழங்கியிருந்தார்கள். அதே போல் இந்த வருஷமும் கொடுத்திருந்தார்கள். மிகச்சிறப்பான விடயம். யாருமே எந்த நிகழ்ச்சியிலையுமே எந்த தொலைக்காட்சியிலையுமே செய்யாத ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள். அதற்கு உங்கள் சார்பாகவும் நான் பாராட்டுகின்றேன். அதே போல பாடல்கள் கூட மிகச்சிறப்பாக இருந்தது. கேப்டன் ரவுண்ட் என்றாலே கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல்கள் என்றாலே சிறப்புத்தான். அதற்கு ரசிப்பதற்கு பஞ்சம் இருக்காது. அருமையான பாடல்கள். அதே போல் இந்த வாரம் 1 and 1 ரவுண்ட் 2 போட்டியாளர்கள் ஒரே மேடையில் மாறி மாறி படிப்பார்கள். அதிலே ஒருவர் வெற்றியாளராக அல்லது கோல்டன் கிடைப்பவராக அறிவிக்கப்படும். அந்த ரவுண்ட் தான் இந்த வாரம் நடைபெறப் போகின்றது. அதிலே முக்கியமான ஒரு விடயம் நடைபெறப் போகின்றது. இந்த வாரம் ஒரு எலிமினேஷன். இந்த வாரம் எலிமினேஷன் வாரம். ஒருவர் வெளியேற்றப்படுவார். இருவராகவும் இருக்கலாம். முக்கியமான ஒருவர் வெளியேற்றப்படுகின்றார். நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒருவர் வெளியேற்றப்படுகின்றார். முக்கியமாக இலங்கையிலிருந்து பார்க்கின்றவர்கள், இந்த நிகழ்ச்சியை ரசிக்கின்றவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குகின்றவர்கள், அவர்களுக்கு கவலை தருகின்ற விடயமாக அமையப் போகின்றது. இலங்கை ரசிகர்களை ஏமாற்றி ஒருவர் இந்த வாரம் வெளியேறப் போகின்றார். அவர் யாராக இருக்கும் என்று நீங்கள் கீழே கருத்திடலாம். ஆனால் நான் இதற்கான பதிலை திங்கட்கிழமை தான் வழங்குவேன். உங்களை இலங்கை ரசிகர்களை, இலங்கை இசை ரசிகர்களை கவலையில் ஆழ்த்திவிட்டு ஒரு பாடகர் இன்றைய தினம் வெளியேறுகின்றார். இந்த கருத்தை தான் நான் உங்களோடு பகிர்வதற்காக இந்த காணொளிக்கு வந்தேன். மீண்டும் இந்த வாரம் சிறப்பாக அமையும். இந்த வாரம் நிறைவேற்று மறுநாள் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.